இன்னைக்கு மாடி தோட்டத்துல சின்னதா ஒரு கீரை அறுவடை தாங்க பண்ண போறேன். நான் விதைச்ச கீரை இல்லைங்க. களச்செடியா வளர்ந்த கீரைய நான் அறுவடை பண்ண போறேன். எனக்கு அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. மாடி தோட்டம் வச்சிருக்கனால. இந்த கீரைய பார்த்து கமெண்ட்ல ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தீங்க. இது குப்பை கீரைன்னு. என்ன கீரைன்னு எனக்கு தெரியலைங்க. ஆனா வச்சா எனக்கு டேஸ்ட்டா இருக்குது. அதனால நான் அத பறிச்சு அடிக்கடி பண்ணிக்கிறேன். நான் வாங்குறதே இப்போ கம்மின்னே சொல்லலாம். வெளியில கீரை வாங்குறது. இடையில ஒரு நாள் சிவப்பு தண்டு கீரை வாங்குனேன். அவ்வளோந்தான். இதெல்லாம் கீரை குழம்பு பண்ணேன்னா, நான் மாடி தோட்டத்துலேருந்து பறிச்சு தான் நான் கீரை குழம்பு பண்ணிக்கிறேன். எனக்கு புடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எந்த இதுவும் இல்ல. மருந்து எதுவும் அடிக்கிறது இல்ல. எல்லா வாட்டியும் நான் சொல்றது தான். பாருங்களேன், ஒவ்வொரு ட்ரைக்கு இடையிலோடியெல்லாம் முளைச்சு நிக்குது. சின்ன கேப்பு கிடைக்கிற இடத்துலலாம் தானே முளைச்சு நிக்குது. அ அதனால எனக்கு விடக்கு மனசு இல்ல புடுங்கி போடதுக்கு. அதனால எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன். எல்லாம் சின்ன சின்ன கீரையா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நான் பறிச்சுக்கிட்டு நான் விட்டதுலேருந்தே எடுத்து நெறைய கீரைங்க வந்திருந்துச்சு. அம் எல்லாம் மூடோடி எடுக்கல. பிச்சு பிச்சு எடுத்துக்கிட்டேன். நுள்ளி நுள்ளி எடுத்துக்கிட்டேன். அதனால எனக்கு அவ்வளவா மண்ணும் இல்ல அந்த கீரையில. கிளீன் பண்ணக்கூடிய டைம் எனக்கு ஈஸியாவும் இருந்துச்சு பாருங்களேன். ஒவ்வொரு பாட்டுல ஒவ்வொரு சின்ன சின்ன கீரையா இருக்குது. தேடி 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 எடுத்தேன். எல்லாம் இந்த இந்த பாட்டுல பாருங்க. எல்லாம் எல்லாம் முளைச்சு முளைச்சு இப்ப தான் வந்துட்டு இருக்குது. அதுக்குள்ள தான் நம்ம கொத்தமல்லி தண்டு நான் கொண்டு வச்சு ஊனி வச்சேன்னு சொல்லிட்டு வீடியோல காமிச்சிருப்பேன். அது கொஞ்சம் பெருசாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெருசாகி வந்துகிட்டு இருக்குது. தேவைப்படக்கூடிய டைம் நமக்கு ஒண்ணும் இல்லன்னா, ஓடி வந்து மாடி தோட்டத்துலேருந்து அத கிள்ளி எடுத்துட்டு போலாம். பக்கத்திலேயே திருநீட்டு பச்சல. அது தொட்டாலே வாசனை. நம்ம மாடி தோட்டத்தில இருந்துச்சு. இப்ப இல்ல. இப்ப தானே அவங்களாயிட்டே முளைச்சு வந்துட்டு இருக்குது. அ தொட்டாலே அவ்வளோ வாசனையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிக்கும். நிக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். அதுவும் வளர்ந்துட்டு இருக்கட்டும். சைட்ல மறந்து போனத நான் இருக்கேங்கிறத காமிக்கிற மாதிரி அதுவும். எல்லா கீரையும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா, இன்னைக்கு நான் நெறைய கீரை பறிக்கல. கொஞ்சமா தான் பறிச்சுக்கிட்டேன். ஏன்னா, எனக்கு டைம் வேற இல்ல. அவசர அவசரமா வந்து பண்ணது தான் இந்த வேல. ஸ்பீடா வந்தேன். பருப்ப ஸ்டவ்ல போட்டுக்கிட்டு, குக்கர்ல போட்டுக்கிட்டு, ஓடி வந்து கிள்ளி எடுத்துட்டு போய் நான் கிளீன் பண்ணி, அப்படி நான் இன்னைக்கு கீரை குழம்பு வச்சது தான். அதனால ஸ்பீடா எடுத்துட்டு போனேன். வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. கிடைச்ச தட்ட கையில எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன். அ பெரிய தட்டு கூட நான் எடுக்கல. சின்னதா ஒண்ணு கிடைச்சுச்சு கையில. அத எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன் மாடி தோட்டத்துல. பறிச்சுட்டேன். பறிச்சுட்டு போயிட்டேன். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூவ பார்த்தீங்கன்னா, நான் கிச்சன்ல சைட்ல ஒரு டிஃபன் பாக்ஸ்ல தண்ணி ஊத்தி அந்த பூவ வச்சுட்டு இருக்கேன். எனக்கு அந்த கிச்சன்ல சைட்ல ஏதாவது பூ இருந்தா பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எனக்கு கிடைச்ச பூன்னு சொல்லலாம். காலையில பால் போடக்கூடிய டைம் பூ வியாபாரம் பண்ணுவார்ல, அந்த அப்பா வச்சிருந்த பூ. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. எனக்கு அந்த ஒயிட் கலரு சாமந்தி பூ. அந்த அப்பாட்ட கேட்டேன் ஒரே ஒரு பூ எடுத்துக்கவான்னு. அந்த அப்பா எனக்கு வெள்ள பூல 3, மஞ்சள் கலர்ல 3 பூ அப்படி எடுத்து கையில குடுத்துட்டு, "இந்தாம்மா வச்சுக்கோ" அப்படின்னு குடுத்தாரா. "வேணாம் எனக்கு ஒண்ணே 1 போதும்" அப்படின்னு சொன்னேன். "இல்ல நீ வச்சுக்கோ" அப்படின்ட்டு. நான் அழக பார்த்து தான் கேட்டேன். அவரு எனக்கு வாரி குடுத்துட்டாரு. சரி வேணான்னு சொல்ல மனசு இல்லாம எடுத்துட்டு வந்து கிச்சன் சைட்ல தண்ணி ஊத்தி அத வச்சிருக்கேன். அது சைட்ல இருந்தாலும் எனக்கு அது பார்க்கக்கூடிய டைம் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? ஒரு பூ தலையில வச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.